நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா அஹமதாபாத் குஜராத்ல இருக்கோம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியோட மண்ணு. வணக்கம். நீ என்னடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இந்த விளாக நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, குஜராத்தி ஃபுட்டை வந்து உங்ககிட்ட நான் காட்டணும்னு பாத்துங்க. ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான வழியில. நான் இங்க வந்து இது ஒரு 5வது 6வது தடவை வரேன். நான் எனக்கு ரொம்ப சாப்பாடு இங்க பிடிக்கும். கம்ப்ளீட் வெஜிடேரியன் தான். இது வரைக்கும் நான் ட்ரெடிஷ்னல் குஜராத்தி நான் வெஜிடேரியன் ஃபுட்டுலாம் சாப்பிட்டது இல்லை. பட் இப்ப நம்ம ட்ரெடிஷ்னலா சாப்பிட்றோம்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீலோடய சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும்ல. இப்ப நார்மலா சாப்பிடுறது ஒண்ணு, பட் இப்ப நம்ம வாழை இலையில பிரிச்சு சாப்பிட்டா அது இன்னொன்னு ஒரு ஃபீலிங். ஸோ அப்படிப்பட்ட ஃபீலிங்கே நமக்கு டிஸ்டிங்டா இருக்கும் போது, நீங்க ஒரு குஜராத்தி வில்லேஜ்ல ஒரு ரூரல் எஃபெக்ட்ல போயிட்டு சிட்டியில இருந்துட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு விஷாலால கொடுப்பாங்க. இது 1978ல ஆரம்பிச்சது. இது ஆரம்பிச்ச போலே உங்களுக்கு அப்படியே ட்ரெடிஷ்னல் குஜராத்தினா எப்படி இருக்கும், குஜராத்தோட ரூரல் பார்ட்ஸ் வில்லேஜஸ் அங்க சாப்பாடு எப்படி இருக்கும், அங்க கல்ச்சர் எப்படி இருக்கும், இதைதான் காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மியூசியம் கூட வச்சிருக்காரு, ட்ரெடிஷ்னலான ஆஸ்பெக்ட்ஸை காட்டுறதுக்கு. அண்ட் அந்த மியூசியம் கட்டுறதுக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களை வாங்கறதுக்கும் சொந்த அசெட்ஸ் சொத்துன்னு பல விஷயங்களை விற்று இப்படிப்பட்ட ஒரு கோலோட இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பாடை பார்ப்போம், ட்ரெடிஷ்னல் ரூட்ஸ் ஆஃப் குஜராத் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன எஃபெக்டோட சேர்த்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் மண்ணை வச்சு மட்டும்தாங்க கட்டி இருக்காங்க. இந்த செவிலும் அதை கொண்டு எல்லாமே ஸோ முதலாவதாகவே கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போடுற மாதிரி உள்ள வரும்போதே கடவுள் தான் இருக்காரு. அண்ட் அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்க, இது ஃபுல்லா லிஃப்டா இருக்கும். இது எலக்ட்ரிக் இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா குஜராத்ல யூஸ் பண்ண லேம்ப்ஸ் தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி இல்லைல்ல, ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நைட் ஆகாத இன்னும் வெண்டிட் ஆகாம இருக்கிறது. ஒரிஜினலா என்ன தெரியல, ஆனா உண்மையான இந்த அளவுக்கெல்லாம் பெரிய பானைலாம் வச்சிருப்பாங்க அந்த மியூசியம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நாட்டோட பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. மோடிஜி இருக்காரு, அதுக்கப்புறமேட்டு வாஜ்பாய் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் தோனி இருக்காருங்க, தோனி இருக்காரு, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் இருக்காரு. எனக்கு இது கேட்டே தெரியாதுன்னா இங்க பாருங்க விராட் கோலி இருக்காரு. எல்லாருமே வந்து இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. சச்சின் எனக்கு வாவ், அமிதாப் பச்சன் இருக்காரு. இவங்கெல்லாம் பிறக்கும் போது வந்திருக்காங்க, இனாகிரேஷனுக்கே வந்தவங்க இவங்க. அமிதாப் பச்சன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காருங்க இந்த இடத்த. நம்ம ஊர்லயே வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். பானையில வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெயில் காலத்துல நல்ல ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கெல்லாம் கம்ப்ளீட் டெசர்ட்டுங்க. இன்னும் இப்போ 7 மணி ஆயிடுச்சு இங்கே டைம், சரிங்களா? 7 மணி ஆயிடுச்சு, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகலை. இங்கே வெயில் இருக்கு, இன்னும் வெளிச்சம் இருக்கு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு பானையிலேருந்து எடுத்ததுனால. ஸோ இங்க வந்து நம்ம உள்ள வந்தாச்சு. 2 பேருக்கும் டின்னர் சேர்த்து வந்து 2860 rupees. வந்து என்னடா இவ்வளோ வேலையா ஒருத்தவங்களுக்கு? இது எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் தேர் ஃபுட். என் சாப்பாடு ஆப்வியஸ் அன்லிமிட்டட், நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். வந்து விட்டு நகுத்துனா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அண்ட் சில விஷயங்கள் அவங்க கன்சர்வ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு மேல ப்ராஃபிட்டும் பார்த்துதான் அப்படிப்பட்ட சார்ஜ். இப்போ இங்கே வந்து குஜராத்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிமிலரா தாங்க இருக்கும். நான் சாப்பிட்டதுனால சொல்றேன். அங்க பாருங்க, அங்க பொட்டுக்கடலை இருக்கு, அதை வந்து ஏதோ ததியா நீ சட்டானின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வாய்க்கு வர மாட்டேங்குது.
அதுக்கப்புறம் அங்க காட்டியான்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காராசேவ் மாதிரி தான் இருக்கும். ஆனா காராசேவுல காரம் இல்லாத காராசேவு. அதுக்கப்புறம் காராசேவுமே வச்சிருப்பாங்க அவங்க. பட் இங்க பாருங்க முறுக்கு இருக்கு. முறுக்குனா சவுத் இந்தியன் நினைப்போம், பட் ஆனா அவங்க கூட முறுக்கு வச்சிருக்காங்க, தட்டை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் மிக்சர் மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நானு. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களோட யூனிக்கான டேஸ்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சரி வாங்க போலாம். இவ்வளோ பெரிய பெரிய சட்டியா இருக்குல்ல, இந்த அனியன் படத்துல சொல்லுவாங்களே கும்பா கும்பா அப்படின்றலாம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணதாங்க, லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல குக்கிங்காக. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஃபார் ஸ்டோரேஜ் மெஷர்ஸ் கை கழுவுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வச்சிருக்காங்க. அப்படியே இங்க சோப் போட்டு தண்ணி ஊத்துவாங்க, நம்ம கை கழுவிட்டு இங்க டவல் வச்சு தொடச்சிட்டு அப்படியே போயிட்டு நம்ம டின்னருக்கு உட்காந்துருவோம். தார்பாய்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் வச்சிருப்போம்ல. Charpai. சார்பாய், சார்பாய். And in Gujarati it's called khatlo. காட்லோ, குஜராத்தில காட்லோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லயே நான் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டிங்கே இப்படிதான் இருக்கு. இதுதான் டின்னர் ஏரியா. சரி, இப்ப என்னடா யாருமே இல்லைன்னு பாக்காதீங்க. நான் இப்ப 7:30 மணி தான் ஆகுது. இனிமேல் தான் கூட்டம்லாம் வரும். நான் வந்திருக்கிறதே வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே. இனிமேல் தான் கூட்டம் வரும். இந்த இடமே கொஞ்ச நேரத்துலலாம் ஃபில்லப் ஆயிடும். ஏன்னா இங்க சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வேற நடக்கும் அப்பப்ப. ஸோ பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பட் ஷோ இருக்கும். அங்கேயும் டின்னர் பிளேஸ் தான். பட் ஆனால் நம்ம டின்னர் முடிச்சுட்டு வரும்போது நம்ம பப்பட் ஷோ பார்க்கலாம். ஸோ இது ட்ரெடிஷ்னல் என்டர்டைன்மெண்ட்டுங்க. அந்த டைம்லலாம் வந்து என்ன படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தா, யூடியூப் இருந்தா, சோஷியல் மீடியா இருந்தா, என்டர்டைன்மெண்ட்டுக்குன்ட்டு எதுவுமே இருந்தது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பப்பட் ஷோ தான் நடந்துருப்போம். அவங்க இன்னும் ஆரம்பிக்கல, ஒரு பெரிய குரூப்காக தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம டின்னர் முடிச்சுட்டு வரும்போது இதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு ப்ரிவியூ வந்து காட்டுறேன் நான். என்ன சொல்றாருன்னெல்லாம் புரியல. பட் ஆனால் நமக்கு கற்பன் கட்டி விட போறாரு. You look proper North Indian. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜேஷ் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஷோ கண்டக்ட் பண்றாங்க. நம்ம டின்னர் முடிச்சுட்டு வந்து அவர் அதை எப்படி பண்றாருன்றலாம் காட்டுறேன் நானு. இவர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு. பட் ஆனா நம்ம இப்போ குஜராத்ல இருக்கோம். ஸோ இவர் தான் நமக்கு டர்பன் கட்டி விட்டுருக்காரு. சூப்பரா இருக்குல்ல ராஜேஷ். வணக்கம். 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 ஆஹா, அசாம். நமஸ்தே. வணக்கம், நமஸ்தே. இங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பென்சிவான டின்னர் ஏரியா வந்து செட் பண்ணிருக்காங்க. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஏரியா. இங்க வந்து ட்ரெடிஷ்னலா கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான இடம் தான். ஆனா இங்க ப்ராப்பரா டேபிள் செட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க நீங்க. அப்படியே ஒரு அவுட்டோர் கோசி ஸ்பேஸ் ஏரியா. இங்க என்னதான் வெயில் அதிகமா இருந்தாலும் உள்ள அவ்வளவு மரம் இருக்கிறதுனால இல்ல உள்ள அவ்வளவு மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சூடே தெரியல. இதுதான் உண்மையா சொல்லணும்னா பாருங்க. Oh, there it is. The hand wash. He'll make you wash your hand. You can go there. You won't feel heat right here. No, I feel all right. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கும். நமக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல. राम साहब, पधारो साहब, बैठो साहब। दिखाते हैं आपको कालबेलिया फाउंटेन, जयपुर राजस्थान पिंक सिटी द्वारा राजस्थान से आए हुए कलाकार
आपको दिखाते हैं साहब, पधारो बैठो साहब। What is his name? They've come from Rajasthan and they'll ஓகே. perform for you. You can sit. ஓகே. அவங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்களாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. பாருங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வர கொடுப்பாங்க. இது எல்லாமே இன்க்ளூடட். அந்த 2800 இது எல்லாமே இன்க்ளூடட். இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே சேர்த்து வருது. किलो का पटाखे से कलाकार किलो पे डांस करके दिखाएंगे आपको। नकली चीजें அதுல போய் டான்ஸ் ஆடுறாங்க. Stability, mobility, flexibility, strength, coordination, agility எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நானே பார்த்ததில்ல. கூப்பிட்டாங்க, சரி நம்ம தான் vlog எல்லாம் எடுக்கிறோமே, நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு போயிட்டு ஆடிட்டேன். லைக் இந்துவிசம்குள்ள வருமா இல்ல என்னன்றலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஷாரா. இது வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ரிலீஜியன் அப்படின்ட்டு தான் நான் வந்து கேள்வியே பட்டிருக்கேன் இது வரைக்கும். நான் உள்ள அலௌடான்லாம் எனக்கு தெரியல எனக்கு. பட் இங்கேருந்து நீங்க பார்க்கலாம். பாருங்க, லைக் இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செக்ட் ஆஃப் ஹிந்துவிசம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் நம்மளது மாதிரியே இருக்கும். பட் சுவாமி நாராயணன்னு சொல்றாங்க. எனக்கு ஐடியா இல்லைங்க. லைக் ஐ மீன் இந்த எழுத்தெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தா கூட ஏதாவது புரியும். பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணா நான் என்னன்னு பார்த்துட்டேன். டின்னருக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இலை தான் கொடுத்துருக்காங்க, காஞ்ச இலை தான். லைக் பயோடிகிரேடபிள் ஸ்டஃப் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஆப்படைசஸா ஸ்டார்டர்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஃபைபர் தாங்க, ஃபைபர் தான். அப்படியே ஃபுல் வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பப்பாயா சாலட், இது பீட்ரூட்டு, மின் சட்னி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனாவும் இருக்கு, வேர்க்கடலையும் இருக்கு.
அதுக்கப்புறமேல்ட்டு தக்காளி, குக்கும்பரு, அதுக்கப்புறம் இங்கே வேர்க்கடலை, அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு ஊறுகாய் வச்சிருக்காங்க. பார்த்தா வடுமாங்காய் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட மோர் மிளகா டைப்பு, அதுக்கப்புறம் இது மோர், அதுக்கப்புறம் இங்க வந்து அப்பளம், அதுக்கப்புறம் மாக்கன். என் ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றியா, குஜ்ஜு ஃபுட்னாலே அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்க எவ்வளவு ஹெல்தி ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாமா, நீங்களே உங்களை யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னேன் நானு. பட் பாருங்கங்க, நம்ம ஊர்ல கூட இப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ கூடோஸ்ங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இதை And this is பார்க்கும்போது. what we usually eat, like homemade makhan, மாக்கன் இஸ் நாட் unsalted பட்டர், ரைட்? butter. அன்சால்டட் Yeah. பட்டர் இஸ் மாக்கன். Yeah, yeah. ஓகே, அன்சால்டட் பட்டர் தான் மாக்கன்னு சொல்றாங்க. வெண்ணெய் தான் பேசிக்கா. மோரை குடிச்சு பார்ப்போம். வாவ், செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. मसाला भिंडी आपको 11 मेरा आपको It's one of the pulses. Pulses, aloo, potato, corn. लो बर्गर Lady फेंक food. दो लो बर्गर फेंक दो कटी இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நான் எல்லாம் என்னென்னு சொல்றேன் உங்களுக்கு, அது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். मिक्स भजिया बटर का मिर्च Proper guju snack. Bhajia. This is also our favorite, like homemade laddu that we usually eat. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு கிரேவிங்க. இது ரொம்ப வாட்டரியாக தான் வைப்பாங்க. இது தண்ணியாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நார்மல் பருப்பை வச்சு செய்கிற ஒரு லென்டில் டைப் ஆஃப் கிரேவி. அதுக்கப்புறம் இது கார்ன் கேப்சிகம் சப்ஜி. இது சப்ஜினா பொரியல் பேசிக்காக. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்காங்க அவங்க ஸ்டைலில். திஸ் இஸ் ஜோக்லா, ரைட்? டோக்லா கிட்டத்தட்ட நம்மளோட இட்லி மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க ஊரில் இட்லி இல்லை, இது ஸ்டீம்டு ஸ்டஃப்பு. அதுக்கப்புறம் இது பாக்ரின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இங்கே அப்படியே திக்காக இருக்குது பார்த்தீங்களா, பாஜ்ரா வச்சு செய்யறது இது. அதுக்கப்புறமேட்டு வாட் இஸ் திஸ் மேட் ஆஃப்? Thepla. தேப்லா. இது தேப்லா. இது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், லைக் இதில் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக வீட்டை வச்சு செய்யறது. அண்ட் திஸ் ஒன் Rotla. ரோக்லா. Rotla. ரோட்லா. ரோட்லாவா? Bajra. Bajra. Bajra, and this is also Bajra? Bakri is also Bajra? No, it's that sweet, but the grain is like thicker, coarse. சாரிங்க, மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை என்ன ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுறேன் நான். சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு. You forgot the sweet. Churmana laddu. இது பேர் வந்து சுர்மானா லட்டு. லாடுன்றாங்க, நமக்கு லட்டு. வீட்டிலேயே செய்கிறவன் தான், ஹோம்மேட் டைப் ஆஃப் ஃபீலாம் லட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பஜ்ஜி கொடுத்துருக்காங்க. இவங்க ஊரில் அது என்ன சொல்லுவாங்க? வாட் யூ கால் திஸ்? Bhajia. பஜ்ஜியா? பஜ்ஜியான்றாங்க நம்ம ஊரில் பஜ்ஜி. But we eat it with the chutney. அந்த மின் சட்னி கொடுத்துருக்கிறது தான் அதோட சாப்பிட்றதுக்கு தான். சரி, சாப்பிட்றோமா? Wow. That was very nice. இதெல்லாம் கொஞ்சம் சிமிலர் டேஸ்ட்ல தாங்க இருக்கும். பாக்ரி ட்ரை பண்ணேன், இப்போ தேப்லா ட்ரை பண்ணுவோம்.
இந்த தொட்டுக்கு நான் வெண்டைக்காவை ட்ரை பண்ணுவேன். ம் ம் வாவ். This is what a proper Guju thali looks like with these side dishes, full fiber also. Yeah, what is this called again? Dokla. Hmm. Dokla ட்ரை டோக்லா ட்ரை It's idli only, but like it's rice better, but we call it ம். dokla. இது இட்லி உப்புமா மாதிரி இருக்கு. இட்லி ஆட்டம் இல்லை, இது இட்லி உப்புமா மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல உப்புமாவை இட்லி மாதிரி பிடிச்சி பண்ணுவாங்களா, அதே டேஸ்ட், லிட்டரல் அதே டேஸ்ட். Guju food is incomplete without jalebi. ஜிலேபி சூடாக தான் சாப்பிடணும். ஸோ அதனால இப்பயே ஜிலேபி ஒன்று பீஸ் உள்ள விட்டுறேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஜிலேபி பிடிக்காதுங்க, ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இதை கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவங்க பஜ்ஜி சாப்பிடுவோம் இந்த சட்னியோட, சட்னியோட. உப்பு வரப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம். பர்ஃபெக்ட். கடி பிடிச்சு காட்டுறேன். ஸோ பர்ஃபெக்ட். சரி, சாப்பிட்டு முடிச்சு திருப்பி வரேன், சீக்கிரம் சந்திப்போம். We've tried this, right? Supposed to eat this separately, right? Hmm. Fully? Hmm. Huh? Wow. Thank you. Thank you. That's not very cool. என்னமா ஸ்கில்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமா பண்ணுறாங்க. ஒரு பீடாவை எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரூட்டி தாங்க அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் பார்த்தேன். ரெண்டாவது தடவை நான் சாப்பிட்றேன். முதல்ல பயங்கர ஷாக்காக இருந்ததுங்க. இப்பயும் ஷாக்காக தான் ரியாக்ஷன் கொடுப்பேன் நான், ஏன்னா அவ்வளோ பழக்கம் இல்லை. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கூட எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் எவ்வளோ விஷயம் போடுறாங்க பாருங்க. ஒரு மட்டிச்சு கொடுப்பாரு பாருங்க, நம்ம கையில எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. Thank you. ஈரா சாப்பிட போறோம்.
What's happening? Wow. Did you like it or no? I'm not sure. எனக்கு இதை பத்தி ஒரு ஒப்பீனியனே இல்லை எனக்கு. என்னென்னமோ நடக்குது வாயில. மியூசியம்க்கு வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க பேசுறதுக்கே தெம்பிள்ளாங்க. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுச்சு, வயிறு அப்படியே இப்படி இருக்கு. என்னங்க இது? இததாங்க சமைச்சிருக்காங்க. பாருங்க இந்த சட்டி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் எவ்வளவு நூற்றுக்கணக்கான வருஷம் பழசா இருக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் குவாலிட்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இன்னமும் நிக்குது இதெல்லாம். அப்பா. Oh, our favorite wall. Do you remember the sweetest gesture that you did last time when we were here? You sat there, and then I was wearing a dress, right? Traditional kurta and dupatta and all. And you told me something like, no, you asked me if I could sit beside you because I was looking too nice and traditional. And you were just looking at me and you were like, can you sit here for some time? Can we touch them? Hmm. Hmm? She won't do anything. No, she doesn't let me. குக்கிங்க்கு தனியா, தண்ணிக்கு தனியா, கிரீன்ஸுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷம் பழசா இருக்கும். ஆனா அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறது தான் நீங்க பாயிண்ட். நான் இதுக்கு முன்னாடி இங்க ஒரு தடவை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இதுல முழுசா நான் உட்காந்து படிச்சேன் என்னடா போட்டிருக்கான் இங்க அப்படின்றலாம். இங்க எழுதி இருக்கிறதுக்கும் இங்க கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. லைக் இங்க ஒண்ணு இருக்குங்க, பட் ஆனா இங்க கீழே இருக்கிறது எக்ஸாக்டா அதுவா இருக்க மாட்டேங்குது. லைக் அவங்க பாட்டிங்க என் பானையா அடுக்கி வச்சிருக்காங்க ஒவ்வொன்னா, பட் ஆனா அங்க வந்து வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி இருக்கு. அதாவது இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. மரணம் இங்க பாத்திரத்தை நான் எங்க போய் தேடுவேன் நானு? எங்க போய் தேடுவேன்? என்னால தேட முடியாது. இதான் அந்த மியூசியம். ஸோ இந்த மியூசியம்ல இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த சொத்து எல்லாத்தையுமே வித்து வாங்கிட்டாரு அவரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு விஷயத்தையும் ஒரு இடத்துல ஒத்த ஆளா வந்து எடுத்துக்கணும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு கவர்மெண்டோ பெரிய ஆர்கனைசேஷனோ கூட பண்ணல. லைக் இட் வாஸ் ப்ராபப்லி லைக் ஒன் மேன்ஸ் விஷன் in order to do something like this.
பெரிய கூட்ட வச்சு என்னத்தங்க கூட்டிருந்தாங்க. ஸோ இங்க பாக்குறீங்களாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஆஃப் அ கட்சி ஹவுஸ். ஸோ இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு, கொங்கு நாடு அப்படின்ட்டு வந்து வேற வேற நாடுன்னு பிரிக்கிறோம்ல, எங்க டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா தமிழ்நாட்டிலேயே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்சி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்லயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆனா கம்யூனிட்டியே இருக்காங்க. அவங்களுக்கு குஜராத்தி கூட பேச மாட்டாங்க ஆக்சுவலி. கட்சி கட்சி பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் ஹோல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க இது வந்து ஒரு சைடு, அதுக்கப்புறம் இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடு இங்கிருந்து வந்து இருக்கும். டெசர்ட் பீப்புள் இவங்கெல்லாம். ஓப்பன் ஆர்ட் கேலரி வாங்க, இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கேண்டட் ஆர்ட். பட் இந்த மாதிரி லிட்டர் ஸ்பேஸ்ல ஓப்பன் ஸ்கைஸ்ல லைக் இந்த மாதிரி கான்செப்ட் யாருமே பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியலங்க. எங்கேயுமே பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் ஸ்கை கான்செப்ட்ல. Look at the doors. ஸோ விஷாலா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2000 ரூபா கொடுத்து சாப்பிடுறோமா அப்படின்னு 2 பேருக்கு சேர்த்து 2800 ரூபா வந்தது. ஒருத்தவங்களுக்கு வந்து 1000 சம்திங் 500க்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பில்ல வந்து கொஞ்சம் ரிடக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது எல்லாத்துக்குமே அது வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வர்த்துட்டுன்னு சொல்லுவேன் நான். லைக் 100% வர்த்திட்டு. இதெல்லாம் நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? இப்ப எல்லாரும் வாழ்ற அந்த மாடர்ன் சிட்டி லைஃப் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இதெல்லாம் எங்கேயுமே பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் நீங்களே உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சிருக்கும். they put their heart and soul into making something like this alive. So yeah, like food வேற லெவல், ஆம்பியன்ஸ் வேற லெவல், மியூசியம் வேற லெவல். நீங்க யாராவது அஹமதாபாத் குஜராத் வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். ஸோ எஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் லைக்கை தட்டி விட்டுருங்க. பை பை.